முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆ இன்னைக்கு வந்து ஒரு செம்ம மிராக்கிள் வீடியோ. அதாவது இப்பலாம் எப்படின்னா, புராணத்தில நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் நிஜத்திலேயும் இப்ப நடக்கிற காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த வாரம் மட்டும் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்தது. அதாவது ஒரு 2 நாள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலைல ஒரு வாய்ஸ் மெசேஜ் கேட்டேன். ஸ்டன் ஆயி எனக்கு அத நெனச்சு நெனச்சு எனக்கு கண்ல தண்ணி வந்துட்டே இருந்தது. ஏதோ சந்தோஷத்துல வந்துட்டு இருந்தது. முருகன் இருக்காரு. முருகப்பெருமான் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு சக்தி, நிஜம், அது ஒரு சத்தியம் அப்படின்னு எனக்கு அப்படி ப்ரூவ் ஆகுற மாரி சில விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டு, எனக்கு அதுலேருந்து வெளிய வரதுக்கெல்லாம் சாயந்தரம் ஆச்சு. அந்த மாரி. அது மாரி ஒரு வீடியோக்கள்ல இதுவும் ஒண்ணு. இதுக்கப்புறம் வந்து அ யுகேல நடந்த ஒரு விஷயம் இருக்கு. யுஎஸ்ல நடந்த ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் வந்து சொல்றேன் அடுத்தடுத்து. அந்த யுகேல நடந்த அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமாப்பா இது முருகர் யுகமே தான். சாமி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க பார்ப்போம். அப்படிங்கிற மாரி இருக்கு. அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க. பட் ஒரு 2, 3 நாள் நீங்க வெயிட் பண்ணுங்க. அது வந்து ஒரு திங்கள், செவ்வாய் அந்த வாக்குல நான் போடுறேன். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புதுசா இருக்கும் பட்சத்தில. முருகப்பெருமான வந்து கிட்ட நீங்க நெருங்கி போய் பார்க்குற மாரி நெறைய வீடியோக்கள் வந்து நான் தேர்ந்தெடுத்து ஒண்ணு ஒண்ணா பார்த்து பார்த்து குடுத்துட்ருக்கேன். அதனால வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஆ இந்த சகோதரி அப்படிங்கிறத விட இவங்க அம்மா அப்படின்னு சொல்லணும். இவங்களுக்கு வயசு வந்து 67. இவங்க எனக்கு மெசேஜ் பண்ணும்போது, முந்தா நேத்து தான் பண்ணியிருந்தாங்க. ஆ 21 நாள் தான் ஆகுது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி, கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க கஷ்டப்பட்டு தான் பேசுறாங்க. பட் இது எல்லாருக்கும் நீங்க கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஆ என்னன்னா, இவங்களுக்கு ஜூன் மாசம் 12ஆம் தேதி நைட்டு பயங்கரமா ஒரு மிட் நைட்ல வந்து பயங்கரமா வேர்த்து விட்டுருக்கு. அ வேர்வை ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்க ஹஸ்பண்ட் வந்து எழுப்பி, இவங்க வந்து சொல்றாங்க, ரொம்ப வேர்க்குது அப்படின்ட்டு. அப்போ அவங்க வந்து பிபி பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. 200க்கு மேல இருந்திருக்கு. அதனால உடனடியா வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க மிட் நைட்லயே. போயிட்டு அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இசிஜி எல்லாமே பார்த்துட்டு பிபியும் நார்மல் ஆயிடுச்சு. ஓகே. அ ஒரு ரேண்டமா பிபி அதிகமாயிருக்கு. நீங்க நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுறாங்க. இவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் எப்பவும் போல எல்லா வேலையும் செய்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த ஒரு ஃபிசிக்கலா வேற எந்த ஒரு கஷ்டமுமே இவங்களுக்கு இல்ல. எந்த ஒரு சிரமமுமே இல்ல. அதனால செய்றாங்க. இவங்க வேல்மாறல் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்காங்க. டெய்லியும் 2 வேள வேல்மாறல் படிக்கிறாங்க. அப்போ வந்து எல்லா வேலையும் செய்றாங்க. வேல்மாறல் படிக்கிறாங்க, சமைக்கிறாங்க, துவைச்சு பெட்ஷீட்லாம் கூட காய போடுறாங்க. எல்லாமே கடைக்கெல்லாம் போறாங்க. ஷி இஸ் டோட்டலி நார்மல். அ அதனால வந்து அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரல. இவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்மி ஆஃபீசர். அதனால இவங்களுக்கு மந்த்லி வந்து மெடிக்கல் செக்கப் எலிஜிபிலிட்டி உண்டு. அதுக்காக வந்து போற அந்த நாளும் வருது, 1 வாரத்துல. சரின்னு இவங்க போம்போது இந்த மாரி இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது மாரி வேர்த்து விட்டுச்சு அப்படின்னு டாக்டர்ட்ட சொல்றாங்க. அப்படியா ஒரு செக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இவங்க வந்து போயிட்டு திரும்ப வரணும். அந்த மாரி. ஸோ வராங்க. சரி ஹார்ட் செக்கப்ல அதனால 2, 3 நாள் பண்ணிடுவாங்க அட்மிட் பண்ணி. அதனால திரும்பியும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு, இவங்க ஹஸ்பண்ட்க்கு வேணுங்கிறதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு, இது மாரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் போய் இவங்க செக்கப் போறாங்க. அப்ப இசிஜி எடுக்குறாங்க நார்மல். எக்கோ எடுக்குறாங்க நார்மல். ட்ரெட்மில் இசிஜி எடுக்குறாங்க. அப்பதான் வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் மூச்சு வாங்குது. அதனால வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திர்றாங்க. இது முன்னாடியே வந்து 10 இயர்ஸ் முன்னாடியே நான் பண்ணியிருக்கேன். அப்பயும் எனக்கு மூச்சு வாங்குச்சு. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. டாக்டர் வந்து இல்ல, இல்ல இது வந்து நம்ம எதுக்கும் ஒரு ஆஞ்சியோ எடுத்து பார்த்துக்கலாம். நீங்க வந்து லெட்டர் வாங்கிட்டு வாங்க. எதுக்கும் ஸ்டென்ட் வைக்கிற மாரி லெட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து ஆக்சுவலா இது சென்னையில வந்து கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் தான். அ எதுக்கு நான் எல்லாமே நார்மலா தானே இருக்கேன். எனக்கு எதுக்கு ஆஞ்சியோ எடுக்கணும் அப்படிங்கிற மாரி இவங்க வந்து சொல்றாங்க. எனக்கு டயர்டா இல்ல. மூச்சு திணறல் இல்ல. லெஃப்ட் சைடு கையெல்லாம் வலிக்குதும்பாங்க. அதெல்லாம் இல்ல. முதுகுக்குள்ளலாம் வலிக்கும்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாமே நான் வந்து நார்மலா தான் இருக்கேன். எனக்கு ஆஞ்சியோ வேண்டாம் அப்டிங்கிறாங்க. அ அப்ப வந்து சரி எதுக்கும் வந்து இன்னொரு டாக்டர் கிட்ட வந்து நம்ம இது செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, இவங்க பொண்ணு, மருமகன், ஹஸ்பண்ட் எல்லாரும் வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் வந்து போலாம் அப்டிங்கிறாங்க. அப்டி போகும்போது இவங்களுக்கு ஒரு பயம் வருது. ஏன் நம்மள வந்து ஆஞ்சியோ எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பயம் அப்பதான் வருது. வர வர பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போகும்போது இவங்க வண்டிக்கு முன்னாடி யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னொரு வண்டி போகுது.
அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே முருகர் முகம் வந்து சிரிக்கிற மாரி முகத்தோட இன்னொரு வண்டி போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வேலும் மயிலும் துணையும் போகுது. இது ஏன் நமக்கு முருகர் இப்படி இவ்ளோ அடிக்கடி காட்சி குடுக்க மாட்டாரு? ஏன் வந்து வண்டிக்கு முன்னாடி இந்த மாரியே வண்டிகள்லாம் போகுது அப்படின்னு நெனைக்கிறாங்க. அவங்க நெனைக்க பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் கிட்ட வருது. அப்போ வந்து ஆறுமுக மனிதனும் அந்த வாசகத்தோட வந்து இன்னொரு வண்டி போகுது. சரி ஏதோ நம்மளுக்கு செய்ய போறார் போல அப்படின்னு நெனைச்சுட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த இசிஜி ரிப்போர்ட் 2யும் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதுலயே வேரியேஷன் இருக்கு. இதுல வந்து நீங்க ட்ரெட்மில் இசிஜி பண்ணியிருக்கவே கூடாது. அந்த இதுலயே வேரியேஷன் இருக்கு. கண்டிப்பா நம்ம வந்து இத ஆஞ்சியோ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயும் நம்ம அம்மா வந்து டாக்டர் கிட்ட ஆர்க்யூ பண்றாங்க. இல்ல நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்ல. அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க. இல்ல, இல்ல நீங்க வந்து ஓகே. நீங்க வேணா இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். வேணா நீங்க வீட்டுக்கெல்லாம் போய்க்கலாம். ஆனா ஈவினிங்கே ஹார்ட் அட்டாக் வரும். பரவாயில்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுது. அப்போ வந்து இவங்க டாக்டர் பேர் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. முருகர் பேரா இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவர் பேரு அனந்தராமன். இவங்களுக்கு பொக்குன்னு போயிருது. கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டு முருகர் பேரா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இந்த ஒரு கேப்ல அவங்க அட்மிஷன் போடலாமா வேணாமா கேப்ல அவங்க மருமகன் வந்து அட்மிஷன் போட்டே வந்துடுறாங்க. அத்தை இல்ல நீங்க இருங்க அட்மிஷன் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு இருக்கும்போது இவங்க சாயந்திரமா டோட்டலி ஹாஸ்பிட்டல்லே நார்மலா தான் இருக்காங்க வீட்ல இருக்கிற மாரி. அங்கேயும் வேல்மாறல் எல்லாமே படிக்கிறாங்க. அப்ப எதேர்ச்சியா 2 ஃபோன் கால் பேசும்போது திடீர்னு அவங்களுக்கு மூச்சு திணறல் வருது அன்னைக்கு சாயந்தரம். அப்புறமா இவங்க சொல்றாங்க, டாக்டர்ட்ட சொன்னோனே, உடனே அவங்க வந்து கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டுக்கு மாத்திட்டு, இவங்க இசிஜி இதெல்லாம் செக் பண்ணும்போது, எல்லாமே எக்கு தப்பா ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ மாறி மாறி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க. என்ன நடந்தாலும் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ கிரிட்டிக்கல் கேர்ல வைக்கும்போதே வந்து தெரியுது அவங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சி அப்படின்ட்டு, அத நெறைய ஊசி அது இதுன்னு போட்டுட்டு இவங்க என்ன சொன்னாங்க, "கண்டிப்பா ஆஞ்சியோ பண்ணணும். அ மார்னிங் வந்து ஆஞ்சியோ பண்ணிடலாம். அதுவரைக்கும் எந்த பிரச்சனை வராது. இன்ஜெக்ஷன் போட்டுருக்கோம்." அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லிர்றாங்க. அப்போ காலையில வந்து ஆஞ்சியோ பண்ணா அதான் பயங்கர ஷாக் என்னன்னா, மெயின் வால்வ்லயே வந்து 99% பிளாக்கு. இன்னொரு வால்வ்ல வந்து 83% பிளாக். அப்பதான் இவங்களுக்கு வந்து இவ்ளோ மோசமா இருக்கிறது தெரியுது. ஸோ அன்னைக்கு நைட்டு வேர்த்து விட்டதும் ஹார்ட் அட்டாக் தான். இவங்களுக்கு அப்புறம் மூச்சு திணறல் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்ததும் ஹார்ட் அட்டாக் தான். பட் அவங்களுக்கு சகோதரி வந்து தெய்வாதீனமா தப்பிச்சுடுறாங்க. அப்போ அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தராங்க. ஒண்ணு ஸ்டென்ட் வைக்கணும். இல்ல அப்டின்னா ஓப்பன் ஹார்ட் வந்து பண்ணிக்கணும். அந்த மாரி காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. இவங்க இல்ல எனக்கு நீங்களா காப்பாத்திருவீங்கன்னு தெரியும். எனக்கு நான் உயிர் பொழச்சுக்குவேன் கண்டிப்பா. நீங்க வந்து ஓப்பன் ஹார்ட்டே பண்ணிடுங்க அப்டிங்கிறாங்க. என்ன இவ்ளோ தைரியமா பேசுறீங்க அப்டின்னா, ஆமா நீங்கலாம் இருக்கீங்களா காப்பாத்த மாட்டீங்களா? அப்டி சொல்லி தைரியமா பேசுறாங்க. அந்த சீனியர் டாக்டர் இவங்களோட பேசினவங்களோட பேரு என்ன அப்டின்னு செக் பண்றாங்க. அப்பதான் அவங்க பேரு ரகுராமன். ஃபர்ஸ்ட்டு அனந்தராமன். இப்ப வந்து ரகுராமன். இப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நல்லா உரைக்குது. அவங்க 2 நாள் முன்னாடி, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேர்த்தது 12ஆம் தேதி. அ 10ஆம் தேதி நைட் வந்து இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவு என்னன்னா, இவங்க அம்மா வந்து ஒரு மலையில ஒரு மரத்தடியில இருக்காங்க. அந்த மலையில ஒரு கோயில் இருக்கு. மரத்தடியில உட்காந்துட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே இன்னொரு மரம் இருக்கு. அந்த அந்த மரத்தில வந்து ஒரு காவி வேஷ்டி வந்து புடவையா உடுத்துன மாரி இருப்பாங்க இல்லையா? காவி புடவை மாரி இருக்கிற மாரி ஒரு பாட்டி இருக்காங்க. கையில ஒரு குச்சி வச்சிருக்காங்க. பார்க்க அந்த கேபி சுந்தராம்பாள் டைப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கூட ஒரு பையன் இருக்கான். இவங்க கனவுலயே நெனைக்கிறாங்க. அ இவங்க பார்த்தா அப்படியே ஔவையாரும், முருகனும் இருக்க மாரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கனவுலயே நெனைச்சிட்டு இருக்காங்க. அ அவங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்களுக்கு ஐ மீன் ரியல் லைஃப்ல ஒரு அ பந்து வந்து பட்டு, அதாவது ஒரு அ அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது, ஒரு கிரிக்கெட் பால் பட்டு, கால்ல அடிபட்டு அவங்களுக்கு கால் வலி ரொம்ப நாளா இருக்கு. ஸோ டெய்லி நைட் வந்து படுக்கும்போது திருப்புகள்லாம் படிச்சுட்டு, இவங்க கால் வலிக்குதுன்னு முருகர்கிட்ட வந்து ஒரு வேண்டுதல வச்சுட்டு படுப்பாங்க போல. ஸோ, இப்போ திரும்பி கனவுக்கு வருவோம். இவங்க நெனச்சிட்டு இருக்கும்போதே, அந்த பையனையும் பாட்டியும் பார்த்து நெனச்சிட்டு இருக்கும்போதே, இவங்க பின்னாடி ஒரு குரல் கேட்குது. அப்ப வந்து வேகமா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்க முருகர் நிக்கிறாரு. முருகப்பெருமான் பார்த்தோன்னே, அம்மா வந்து உடனே, வந்துட்டியாப்பா நீ?" அப்படிங்கிறாங்க. அப்போ முருகனும் என்ன சொல்றாருன்னா, ஆமா நான் உன்ன பார்க்க தான் வந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரி அதட்டுற குரல்ல அவர் சொல்றாரு, "சும்மா என்கிட்ட கால் வலி, கால் வலின்னு நீ அதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது." அப்படிங்கிறாங்க. "என்னப்பா பண்றது? கால் வலிக்குது, வலிக்கிறனால தானே சொல்றேன். உன்கிட்ட சொல்லாம இப்ப நான் வேற யார்ட்ட சொல்லுவேன்?" அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து அவரு திருப்பியும், அ "அதில கால் வலியெல்லாம் சொல்லக்கூடாது." அப்படின்ட்டு கைய புடிச்சு கூட்டிட்டு போறாரு.
கூட்டிட்டு போனா பக்கத்துல இன்னொரு மலை இருக்கு. அந்த மலை ஏறி அங்க ஒரு கோயிலும் இருக்கு. அந்த கோயில் நடவாசல் வரைக்கும் வந்து விட்டுட்டு, இப்படின்னு திரும்பி பார்க்கறக்குள்ள காணாம போயிடுறாரு. "என்ன முருகர் இங்க இருந்தாரு, காணாம போயிட்டாரே!" அப்படின்னு இருக்கறக்குள்ள அந்த கோயிலோட அந்த கருவறை வந்து திறக்குது. அந்த மூலவர் யாருன்னா, அங்க வந்து பெருமாள் இருக்காரு. உடனே இவங்க வந்து குழப்பம் அடைஞ்சு, அம் "ஐயா சாமி நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, அ இப்படி முருகர் வந்து பெருமாள் கிட்ட விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு யோசனையா இருக்கு. காலைல எந்திரிச்சாலும் அவங்களுக்கு இந்த கனவு புரியல. அப்புறம் வந்து ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்குறாங்க. "இப்படி ஒரு கனவு வந்தா என்ன அர்த்தம்?" அப்படின்னா, "முருகர் வந்து உனக்கு ஏதோ செய்ய போறாரு மட்டும் தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம்." அப்படின்னு சொல்றாங்க. அதுலேருந்து சரியா 2வது நாள் தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த ஹார்ட் அட்டாக் வந்தது. ஸோ இந்த கனவு இப்போ இவங்களுக்கு ஞாபகம் வந்தோனே இவங்களுக்கு எல்லாமே புரியுது. ஸோ இவங்க லைஃப்ல வந்து இவங்க சின்ன வயசுலேருந்தே முருக பக்தை. முருகர் தான் இவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் முருகர் தான் காரணம். முருகர் இல்லாம இவங்க இல்ல அப்படிங்கிற மாரி வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தங்க, இவங்களுக்கு இப்படி ஒரு கனவு வருது. கனவு இருந்து 2வது நாள் ஹார்ட் அட்டாக் வருது. ஆனா, அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. கம்ப்ளீட்டா நார்மலா இருக்காங்க. திருப்பியும் வந்து 2வது அட்டாக் வரும்போது பார்த்தீங்கன்னா, சேஃபா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அந்த சமயத்துல. அவங்க மேபி அட்மிட் ஆகலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்ல வந்து அவங்க வீட்ல இருக்கும்போது இந்த 2வது அட்டாக் வந்து வந்தது பெருசு. அது வந்து உங்களுக்கு வந்து உடனே அவங்க கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல அம் உடனே கேர் பண்ணிட்டதுனால, ட்ரீட்மெண்ட் குடுத்ததுனால வந்து அவங்க ஒண்ணும் இல்லாம சேஃப் ஆயிட்டாங்க. இதுவே வேற எதுவும் வீட்ல இருக்கும்போது தான் என்ன வேணா ஆயிருக்கலாம். ஆ அ ஸோ இதுக்கு வந்து முருகர் வந்து, "ஓகே உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகுது. உன்ன வந்து பெருமாள் கிட்ட நான் விடுறேன். அவர் உன்ன காப்பாத்துவாரு." அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஏன்னா, எனக்கு 2 சரியான முடிவுகள் எடுத்த டாக்டர் 2 பேருமே அனந்தராமன் ஒருத்தங்க, ரகுராமன் ஒருத்தங்க. எனக்கு அப்பதான் புரிஞ்சது. உன்ன வந்து பெருமாள் காப்பாத்துவாருங்கிறது. அந்த டாக்டரோட பேர்லருந்து எனக்கு அந்த கனவு எல்லாமே பொருத்தமா இருந்தது. நான் வந்து எனக்கு கரெக்ட்டான முடிவு எடுத்து அந்த 2 டாக்டரும் என் உயிர காப்பாத்துனாங்க. அது வந்து காப்பாத்துனது சாட்சாத் அது வந்து முருகப்பெருமான் தான். என்ன பெருமாள் கிட்ட அப்படியே கைப்பிடிச்சு கொண்டு போய் விட்டுட்டு, அவர் மேபி திருச்செந்தூர்ல கும்பாபிஷேக வேலையினால கூட இது அவர் பண்ணியிருக்கலாம். என் மாமா உன்ன பார்த்துக்குவாருன்னு விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. அந்த அளவுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. அ அவர் விட்டுட்டு போயிட்டாரு. சரி இதோட நின்னுச்சா? இல்ல. இப்போ சர்ஜரி பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆ அவங்களுக்கு என்னன்னா, அந்த அட்டாக் வராம இருக்கிறதுக்காக வந்து இன்ஜெக்ஷன் நைட்டே போடுறாங்க. அது வந்து ரொம்ப தலைவலி வருது. அதனால இவங்களுக்கு ரொம்ப பயம். சுத்தி இருக்கிறவங்கலாம் ஓப்பன் ஹார்ட் பண்ணவங்கலாம் வலியில துடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இவங்களுக்கு ரொம்ப பயம். அப்ப வந்து அழுதுட்டே வேண்டுறாங்க. என்கிட்ட சொல்லும்போதே அழுதுட்டாங்க அம்மா. அவங்க வந்து "எனக்கு எல்லாம் ஓகே. நான் உயிர் பொழச்சுக்குவேன். நீ என்ன காப்பாத்திருவ. எனக்கு இப்படி ஒரு கனவு குடுத்துருக்க. எனக்கு நல்லா தெரியும். ஆனா, எனக்கு இந்த வலிய நான் தாங்க மாட்டேனே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழறாங்க. அழுது வேண்டுறாங்க முருகப்பெருமான் கிட்ட. செவ்வாய்க்கிழமை வந்து சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவாகுது. செவ்வாய்க்கிழமை வந்து சர்ஜரிக்கு முன்னாடி கூட இவங்க வேல்மாறல் படிக்கிறாங்க. வேல்மாறல் படிச்சுட்டு, "எனக்கு அந்த வலியிலேருந்து மட்டும் என்ன காப்பாத்திரு" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அழுது வேண்டிட்டு சர்ஜரிக்கு போறாங்க. சர்ஜரிக்கு போம்போது அவங்க அந்த மயக்கத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒண்ணு உணர்றாங்க. அவங்களோட மார்புல ஒரு வேல் வந்து குத்திட்டு நிக்கிது. ஒரு பொருள் வந்து குத்தி நின்னா எப்படி இருக்கும்? அதாவது ஷார்ப்பான அந்த அந்த மாரி அவ்ளோ ஷார்ப்பா இல்ல. பட் நீங்க ஒரு ஸ்பூனு, ஒரு கட்டை இது மாரி இடிச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி அவங்களுக்கு குத்தி நிக்குது. அந்த மாரி ஒரு இது உணர்றாங்க. அவங்க கண்ண திறந்து பார்க்கும்போது, அவங்க வந்து அவங்க கண்ணு முன்னாடி பார்க்கறது என்ன அப்படின்னா, வெள்ளியிலான ஒரு வேல். அப்படியே அந்த மார்பு சைஸுக்கே வந்து அவ்ளோ பெருசா வந்து குத்தி நிக்கிது. அது மட்டும் நான் ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து நான் மயக்கமாயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா சர்ஜரி முடிஞ்சு எந்திரிச்சா, ரொம்ப ஆச்சரியப்படுற மாரி, இவங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் சர்ஜரி பண்ணவங்க வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப வலிக்குது. அந்த முனகிட்டு இருக்காங்க வலியில. இவங்களுக்கு மட்டும் எந்த வலியுமே இல்லை. இதுவரைக்கும் வந்து அவங்க நல்லா இருக்காங்க. எந்த வலியும் அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தல. அதுக்கு காரணம் அந்த வேல் தான். ஏன்னா, அந்த வேல நான் உணர்ந்தேன், நான் பார்த்தேன். அந்த சர்ஜரிக்கு முன்னாடி என்னோட மார்புல வந்து குத்தி நின்னு, அது என்ன பாதுகாத்துட்டு இருந்துச்சு அந்த வேலு, அப்படிங்கிறாங்க. அது வந்து திருத்தணியில இருந்த வெள்ளி வேல் மாரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கேட்கவே ஒரு மெய்சிலிர்ப்பா இருந்தது. இது கேட்கும்போது. என்ன ஒரு நம்பிக்கை! அவங்க என்ன ஒரு தைரியம் ஃபர்ஸ்ட்டு இந்த வயசுல வந்து முருகன் என்ன காப்பாத்திருவாங்கிற அளவுக்கு தைரியம். ஏன்னா, அதுக்கு காரணம் அந்த கனவு. முருகன் குடுத்த எல்லா குறியும் ஹாஸ்பிட்டல் வரும்போது எவ்ளோ குறி குடுத்தாரு. எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன், இருக்கேன், இருக்கேன்னு குடுத்ததுக்கு காரணம், இங்க போறேன். அங்க போம்போது உனக்கு ஒரு அசம்பாவிதம் வந்து உனக்கு நடக்க போது. ஆனா, நான் உன்ன அதுலேருந்து காப்பாத்திருவேன். நீ சேஃபா இருக்க. அப்படின்னு குறிகள் குடுத்து, அதே மாரி சரியான கைகள்ல சரியான டாக்டருங்கிட்ட குடுத்து, அவங்கள காப்பாத்தி அதுக்கு வந்து அதுக்கு தான் அவர் பெருமாள் கிட்ட கொண்டு போய் விட்டுருக்காருன்னு எல்லாத்தையுமே உணர வச்சு, கடைசியில
வேல் வந்து அவங்களோட வலியே இல்லாம நீக்குது. அப்பதான் அவங்க யூடியூப் எடுக்கும்போது நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். "உன்னை வேல் காப்பாற்றும்" அப்படிங்கிற மாரி நான் இந்த வாரம் போன வாரம்னு நெனைக்கிறேன் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். அப்பதான் அவங்களுக்கு வந்து புரியுது. அன்னைக்கு நான் வழி இல்லாம வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ நாளா மேனேஜ் பண்ணிட்டுருக்கிறதுக்கு காரணம் இந்த வேல் தான். அதே மாரி இது யார்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் யூடியூப் ஓப்பன் பண்ணோனே உங்களோட படம் இருந்தது. உங்க போஸ்ட்டோட இது தம்ப்நெயில் வந்து இருந்தது. ஸ்க்ராலே பண்ணாம வந்து இருந்தது. சத்தியமா சொல்றேன் முருகன் உங்களோட இருக்காரு. உங்களுக்கு தான் சொல்ல சொல்லியிருக்காரு. அதனால வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா வந்து இன்னுமே வந்து மூச்சு விட கொஞ்சம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தாங்க. நம்ம எல்லோருக்கும் சொல்ல சொன்ன நிகழ்ச்சி தான் இது. முருகன கை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா, நம்பிட்டீங்கன்னா, அவர் உங்கள கைவிட மாட்டார் அப்படிங்கிறத மட்டும் நீங்க எல்லாருக்கும் சொல்லிருங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாவே எனக்கு இது கேட்டு ஒரு பெரிய நம்பிக்கை குடுத்துச்சு. சரி இது உடனுக்குடன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் வேற வீடியோ தான் ஆக்சுவலா இன்னைக்கு வர வேண்டியதா இருந்தது. அத நிறுத்திட்டு இத நான் வந்து போடுறேன். அ ஸோ இது நம்ம எல்லோருக்கும் முருகன் வந்து அந்த கனவு அவங்களுக்கு மட்டும் குடுத்ததில்ல. நம்ம நம்பிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா, முருகப்பெருமான் அவர் வந்து எங்க யார கொண்டு போய் சேர்க்கணுமோ அவர் சேர்த்துருவார். அது என்னோட கடவுள் பெருமாள் மாரி இன்னொரு கடவுளா இருக்கலாம், இல்ல ஒரு டாக்டரா இருக்கலாம். நமக்கு எந்த வழியிலிருந்து எப்போ வந்து என்ன ஹெல்ப் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. முருகப்பெருமான் நமக்கு வேணுங்கிறது எல்லாம் பண்ணியிருப்பார். நமக்கு தான் புரியாது. இப்ப இவங்களுக்கு இப்படி ஒரு கனவு வந்தது. இவங்க டாக்டர் பேர் என்னன்னு பார்த்தாங்க. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுட்டாங்க. ஆனா வந்து நம்ம என்ன நினைப்போம், எனக்கு வந்து கனவெல்லாம் வந்துச்சு, கடைசில பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னுவோம். ஆனா அந்த பிளாக் வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த பிளாக் பில்ட் ஆயிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். இப்படி கும்பிட்டேன். ஆனா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சே! நான் கஷ்டப்பட்டேனே! முருகர் எங்க போயிட்டாரு? அப்படிம்போம். ஆனா, இந்த மாரி இந்த ஒரு பெரிய ஆபத்துலருந்து நம்மள காப்பாத்துறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு புரியாமயே போயிடும். அதுதான் வந்து நெறைய பேருக்கு நடந்துட்டுருக்கு. அதனால தான் நம்ம நெறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். தெரியாதது நெறைய இருக்கு. நெறைய அவர் பண்ணிட்டுருக்காரு. நம்ம வாழ்க்கைய அவர் கையில ஒப்படைச்சுருவோம். அவர் என்ன நமக்கு தர்றாரோ, எல்லாமே சரியானதா தான் இருக்கும். அப்படின்னு நீங்க நம்புங்க. கண்டிப்பா அவர் சரியானத மட்டும் தான் குடுப்பார். ஸோ இது மாரி நெறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து வர்றதெல்லாம் வந்து ஸ்டன்னிங்கா இருக்கும். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.